கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 26/12/2023 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்திரும்படியாக செபிக்கிறேன். பாவமுடைய அன்பின் பிரசனம் மாத்திரம் இவரோடு இருக்கட்டும். தகப்பனே, நன்மையினால் இவரை திருப்தியாக்குங்க. நீதிமொழிகள் 20:24 படி கர்த்தராலே மனுஷனுடைய நாட்கள் வாய்க்கும் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மாலே இவருடைய நாட்கள் வாய்க்க பண்ணும்படியாக செய்யுங்க. நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உங்கள் கிருபை மாத்திரம் இவரோடு இருந்து செயல்பட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 26/12/2023 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்னப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படியாக நீங்கள் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து சகல நன்மையுமே தருவதாக ஆண்டவரே. உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.